हरे कृष्णा 30 श्लोक पाकला यो मां पश्यति सर्वत्र सर्वं च मयि पश्यति दस्यागं न प्रणश्यामि सा समे प्रणश्यति கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணரை எங்கும் பார்க்கறதும் கிருஷ்ணரில் எல்லாவற்றையும் பார்க்கறதும் நிச்சயம்தான். ஜட இயற்கையின் தனித்தனி தோற்றங்களை அவர் காண்பது போல இருந்தாலும் எல்லா கிருஷ்ண சக்தியின் தோற்றங்களே என்பதை தெரிஞ்சு ஒவ்வொன்றிலும் அது கிருஷ்ணரை உணர்றாங்க. கிருஷ்ணர் இன்றி எதுவுமே இருக்க முடியாது. கிருஷ்ணரே எல்லாவற்றின் இறைவன். இதுவே கிருஷ்ண உணர்வில் அடிப்படை கொள்கைதான். கிருஷ்ண உணர்வு கிருஷ்ணரின் மீதான அன்பை வளர்ப்பதாகும். இந்த ஜடத்திலிருந்து முக்தி அடைவதை விட உயர்ந்த நிலைதான் தன்னுணர்வுக்கு அப்பாற்பட்ட கிருஷ்ண உணர்வில். இந்த நிலைய பக்தனுக்கு கிருஷ்ணரே எல்லாமாகி விடுவதனால பக்தன் கிருஷ்ணரின் மீதான அன்புல முழுமையடைவதாலும் பக்தர் கிருஷ்ணருடன் ஒன்றாகி விடுவதாக சொல்லலாம். அதுக்கு பிறகு கிருஷ்ணருக்கும் பக்தருக்கும் இடையே ஒரு நெருங்கிய உறவு தொடங்குது. அந்த நிலையை ஜீவனை அழிக்கவோ பக்தனின் பார்வையில இருந்து பரமபுருஷரை விளக்கவோ முடியாது. கிருஷ்ணரில் கலப்பது ஆன்மீக அழிவாகும். பக்தன் அதே போல அபாயத்தை ஏற்பதே இல்லை. பிரம்ம சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி பிரம்ம ஞானோச்சரித்த பக்தி விலோசனே சந்த சதைவ ஹிருததஷ்யே விலோகயந்தி எம் சியாமசந்தரம் அசிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தம் அகம் பஜாமி. பிரம்மை என்னும் மையினால அலங்கரிக்கப்பட்ட பக்தரின் கண்களால எப்போதும் காணப்படும் ஆதி புருஷரான கோவிந்தரை நான் வணங்குகிறேன். பக்தரின் இதயத்தில் விற்றுள்ள அவர் தனது நித்தியமான சியாமசுந்தர ரூபத்தில் எப்போதும் காணப்படுகிறார். இந்த நிலையிலுள்ள பக்தனின் பார்வையை விட்டு பகவான் விலகுவதே இல்லை. பக்தரும் அவரது தரிசனத்தை இழப்பதும் இல்லை. இறைவனின் இதயத்தினுள் பரமாத்மாவாக காணும் யோகியின் விஷயத்திலும் இதுதான் உண்மை. தூய பக்தனாக மாறக்கூடிய இதே போல யோகி தனக்குள்ள இறைவனே பார்க்கலாம். ஒரு கணமும் வாழ முடியாதவனாக விடுவாங்க. 31 ஸ்லோக பார்க்கலாம். சர்வபூத ஸ்திதம் யோ மாம் பஜத் ஏகத்வம் ஆஸ்திதக சர்வதா வர்த்தமானோபி சாயோகி மயி வர்த்ததே. பரமாத்மாவின் மீது தியானம் செய்ய பழகும் போது யோகி தனக்குள்ள கிருஷ்ணரது விரிவாங்கமான விஷ்ணுவை 4 கைகளுடன் சங்கு சக்கரம் கதை தாமரை எல்லாவற்றையும் ஏந்திய உருவில் பார்க்குறாங்க. விஷ்ணு கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டவரும் இல்லை என்பதை யோகிக்கு தெரியணும். கிருஷ்ணர் பரமாத்மாவின் ரூபத்தில் எல்லாரது இதயத்திலும் இருக்காங்க. எண்ணற்ற உயிர்வாளியின் இதயங்களில் வசிக்கும் எண்ணற்ற பரமாத்மாவிற்கு இடையில எந்தவித வேற்றுமையும் இல்லை. மேலும் எப்போதும் கிருஷ்ணருடைய திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தனுக்கும் பரமாத்மாவை தியானிப்பதில் ஈடுபட்டிருக்கும் பக்குவமான யோகிக்கும் வேற்றுமையே இல்லை. கிருஷ்ண உணர்வில் உள்ள யோகி தனது ஜட இருப்பிற்காக வெவ்வேறு செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எப்போதும் கிருஷ்ணரின் நிலைத்தவனாகவே இருப்பாங்க. இது ஸ்ரீல கோஸ்வாமியின் பக்தி ரசாமிருத சிந்துல உறுதி செய்யப்பட்டிருக்கு. நிகிலாச யவஸ்தாசு ஜீவன் முக்தக ச உச்சியதே. கிருஷ்ண உணர்வுல எப்போதும் செயல்படுவாங்க. பக்தன் இயற்கையாகவே முக்தி பெற்ற நிலையில இருப்பாங்க. நாரத பஞ்சாரத்துல இது இதே போல உறுதி செய்யப்பட்டிருக்கு. திக்காலாத்ய அனத்வச்சினே கிருஷ்ணே சேதோ விதாயச்ச தன்மயோ பவதி ஷிப்ராம் ஜீவோ பிரம்மணியோ ஏஸ். காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட கிருஷ்ணர் எப்போதும் பரவி இருக்காங்க. அவர் திவ்ய ரூபத்துல கவனம் செலுத்துபவங்க. அவரது நிலையில மூழ்கி அதுக்கு பிறகு அவருடனான திவ்யமான உறவை பெறும் ஆனந்த நிலையை அடைகிறாங்க. யோக பயிற்சியின் உன்னதமான பக்குவ நிலை கிருஷ்ண உணர்வு தான்.
கிருஷ்ணரின் எல்லோரும் இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறாங்க எனும் அறிவு யோகியை குற்றமற்றவனாகி ஆக்கிவிடுது. பகவானது இந்த அசிந்திய சக்தியை வேதங்கள் பின்வருமாறு உறுதி செய்து: ஏகோபீஷன் பகுதாயோ ஸ்வபாதி, இறைவன் ஒருவரே என்ற போதிலும் எண்ணற்ற இதயங்களில் அவர் பலராக இருக்கிறாங்க. இது போலவே ஸ்மிருதி சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, விஷ்ணு ஒருவரே என்ற போதிலும் அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். சூரியன் எப்படி ஒரே சமயத்தில் பல இடங்களில் தோற்றம் அளிக்குதோ அது போலவே தனது அசிந்திய சக்தியால் தனக்குன்னு ஒரு ரூபம் உள்ள போதிலும் பகவான் விஷ்ணு எல்லா இடங்களிலும் இருக்கிறார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.